ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லே ஒரு அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, அவளை பிடிங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி துரத்திட்டு போய் பிடிக்க பார்க்குறாங்க. யாரை பிடிக்க பார்க்குறாங்கன்னா நம்ம ஹீரோயின் ஜியாங்க தான். இதில் வேறு ஜியாங் வந்து தப்பிக்க பார்த்துட்டு இருக்கா. அவங்கள மீறி போயும் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு கதவு சாத்திக்கிட்டு போயிட்டு ஜன்னல் கிட்டே நின்றுக்கிறாளா. அப்படி இருந்துமே ஹீரோனோட அப்பாலாம் நீ ஓடக்கூடாது, உன் வயதில் இருக்க குழந்தைய நாங்கள் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து இவங்க கிட்ட மாற்றத்துக்கு நம்ம இங்கேருந்து கீழே குதிர்ச்சியே செத்து போயிடலாம், இவங்க நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறா. என்னன்னு பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஒரு வில்லேஜை சேர்ந்தவ. அந்த வில்லேஜில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து படிக்க விட மாட்டாங்க. அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அடாப்டட் சைல்டு தான். அவங்க வளர்க்குற ஒரு பையனுக்கு வந்து நம்ம ஹீரோனை கட்டி கொடுக்க பார்ப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னோட ட்ரீம் உங்களுக்கு தெரியாதா, இப்படி என்னை பண்ண பார்க்குறீங்களே, அதுவும் நான் பிரதராக பார்த்தவனை போய் என்னை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்களேன்னு சொல்லும் போது ஹீரோனோட அப்பெல்லாம் ஹீரோன் கணத்துலேயே அறிஞ்சு விட்டு, நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், நாங்கள் வந்து என்ன சொல்கிறோமோ அதை தான் நீ பண்ணணும், எங்கள் பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இத்தனை வருஷம் உன்னை வளர்த்தோம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோனை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு பாட்டி இருப்பாங்களா, அந்த பாட்டி தான் ஹீரோன் கையில் ஒரு அமௌண்ட்டாக கொடுத்துட்டு, இது எடுத்துகிட்டு நீ எப்படின்னா சிட்டிக்கு போய்டு, இங்கே வராது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லுவாங்க. ஆனால் இதை பார்த்த அங்கே இருப்பாங்கள்ல, அதாவது ஹீரோனோட அம்மா வளர்த்தவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ கிழவி என்ன பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு நீ காசு கொடுத்து அனுப்புறியா, அவளை வந்து எங்கள் பையனை கட்டி வைக்கலான்னு பார்த்தா நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு பாட்டியை பிடிச்சி திட்டினது மட்டும் இல்லாமல் ஹீரோன் பிடிச்சி அடிக்க பார்ப்பாங்களா. நம்ம ஹீரோன் வந்து அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் வந்து அவங்க அம்மா மேலே தூக்கி போட்டுடுறா. தூக்கி போட்டு இப்போ வந்து தப்பிச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கொடுத்த காசை மட்டும் வச்சுக்கிட்டு அங்கேருந்து வேகமாக போயிடுறா. வீட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய செவரெல்லாம் இருக்கும். அந்த செவரை எகிரி குதிச்சா இவங்க உடனே துரத்த மாட்டாங்கன்னு நினச்சிட்டு காலில் என்ன அடிப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து எகிரி குதிச்சுட்டு, கால் வலிக்குது அவளுக்கு, இருந்தாலும் நம்ம போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மாட்டாமல் அங்கேருந்து கிளம்பிடுறா. ட்ரெயினில் தான் போகணும்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ நம்ம ஒரு ஹீரோயின் ட்ரெயினில் தான் ஏறி இருப்பாளா. அவள் வந்து ட்ரெயினுக்கு போயிட்டே இருக்கும்போது காசெல்லாம் பார்த்துட்டு போகிறா, பாட்டி நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து காருக்கு வெளியே யாரும் நடக்க விட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோட பாட்டி தான். ஹீரோ வந்து பாட்டியை பார்த்து, பாட்டி ஏன் இப்படி பண்ணுறேன்னு அப்படின்னு கேட்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து உன்னை வந்து கார் உள்ள உட்கார வச்சு ஜாலியாக கூட்டின்னு போகணுமா, இதில் வேற வெளியூருக்கு போயிட்டு வேலையை பார்க்குறேன்னு சொல்கிறேன், நீ அங்கே போனீங்கன்னா எப்போ வருவேன்னு கூட தெரியாது, நானும் உன்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லும் போது, ஆனால் ஹீரோவா ஒரு அர்ஜென்ட் ஒர்க்காக இப்போ வெளியூர் போய் தான் ஆகணும், பாட்டி வர ஃப்ளைட் டிக்கெட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ ஹீரோ ஒன்று நெஞ்சு பிடிக்கிறாரு, ஐயோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கேன்ட்டு. ஹீரோட அசிஸ்டண்ட்டும், பாஸ் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வாங்க என் கூட அப்படின்ட்டு மாதிரி ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போக, பாட்டி வந்து எப்படி ஏமாத்திட்டு போகிறான் பாரு, அவன் வேலையை பார்க்கறதுக்காக சொல்கிற பேச்சை மட்டும் இவன் கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி லூன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ பேர் லூ. அதுக்கப்புறமா அந்த அசிஸ்டன்ட் ஹீரோ பார்த்து, பாஸ் வந்துட்டோம் ஆனால் ஃப்ளைட்லாம் எதுவுமே இல்லையே பாஸ், பாட்டி வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டாங்களேன்னு சொல்லும் போது ஹீரோ ஒன்னே, ஃப்ளைட் இல்லைன்னா என்ன, ட்ரெயினை புக் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அசிஸ்டண்ட்டை பார்த்து ட்ரெயினை புக் பண்ண சொல்கிறாரு. அதுக்கு அசிஸ்டண்ட் வேற, பாஸ் நீங்கள் சின்ன வயசுலேருந்து ரொம்ப லக்ஸரியாக வளர்ந்தவர், இப்படி எப்படி பாஸ் ட்ரெயினில் போவீங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அதை கேட்டோன்னே, வேலைன்னு வந்துட்டா எல்லாத்தையும் போய் தான் ஆகணும், போய் புக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட் இப்போ ட்ரெயினுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ட்ரெயினையும் பிடிச்சிடுறாங்க. அந்த ட்ரெயினில் தான் நம்ம ஹீரோயினும் இருக்கால. நம்ம ஹீரோயின் வந்து படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புகையை ஸ்மெல் பண்ணுறா. அவளுக்கு எதோ மாதிரி தோணுது, கண்ணுக்கு வேற எல்லாமே மங்களா தெரியுது. அவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியலையா. அவள் முழிச்சிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து ஒருத்தன், சிஸ்டர் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கான். இவன் தான் ஏதோ புகை போட்டு விட்டுருப்பான் போல. அந்த புகையை ஸ்மெல் பண்ணும்போது தான் இப்படிலாம் இருக்குது. அதே ட்ரெயினில் ஹீரோ ட்ராவல் பண்ணவர் வந்துட்டு, என்ன ஒரு சின்ன பொண்ணு கூட இப்படி தான் நடந்துப்பியா அப்படின்ற மாதிரி அவனை மிரட்ட நம்ம ஹீரோன்னு பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து அவனை பார்த்துட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இங்கே ஓடி போயிரு, அப்புறம் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டும் போது அவனுமே வந்து, ஐயோ ஆளுங்க வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஜியாங் ஹீரோ தான் பார்த்து நினைக்கிறா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து பாட்டியை தவிர எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ ஒன்னே எதுவுமே சொல்லலை, நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி மட்டும் கேட்டுட்டு, அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு ரெஸ்பான்ஸாக வரமாட்டேங்குது. அவள் பாட்டுக்கு அவள் ட்ரெஸ்ஸை பிடிக்கிறா. நம்ம ஹீரோவா என்னாச்சுன்னு தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவருக்குமே அந்த புகை ஸ்மெல் பண்ணியிருப்பார்ல, அதனால அவருமே அவரோட கண்ட்ரோல் இல்லை. நம்ம ஹீரோயின் அதுக்கு மேலே அவளும் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் ஹீரோ கிட்ட நெருங்க. நம்ம ஹீரோவும் ஒன்றும் பண்ண முடியல. ஹீரோ முதல்ல வேலைக்கு போகலான்னு பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயினே இப்போ ஹீரோ விட மாட்டா. ஏன்னா அவள் ரொம்ப ஸ்மெல் பண்ணியிருப்பா. அதனால ஹீரோவை பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவாலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால ஹீரோவோ ஹீரோயின் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா க்ளோஸாக இருக்காங்க. ஏன்னா அது அந்த ஸ்மெல்னால தான் அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவன் தான் ஏதோ ஊதுபத்தி மாதிரி கொளுத்தி விட்டுருப்பான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸாக இருந்துடுறாங்க. அசிஸ்டண்ட்டும் அங்கே தான் இருந்திருப்பாரு. அவர் இதை பார்த்துட்டு, ஐயோ பாஸ் இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சவர் உடனே ஒரு பெட்ஷீட் மாதிரி எடுத்து அந்த ஓப்பன் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. அப்போ நடுவில் ஒருத்தன் அந்த பக்கமாக க்ராஸ் பண்ணி போவான். அவன் வந்து என்னடா அதை மூடி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு சரி என்னன்ற மாதிரி எட்டி பார்க்க போவானா. அப்போ அசிஸ்டன்ட் ஒன்று என்ன தெரிஞ்ச
உனக்கு அங்கே போங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுது. நம்ம ஹீரோயினே எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ உட்காந்துட்டு தான் இருக்காரு. ஹீரோயினுக்கா என்ன இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போது ஹீரோக்குமே எடுத்தோடனே என்ன பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. அதனால எடுத்தோடனே ஹீரோயினை பார்த்து சரி உன்னோட நம்பர் மட்டும் இப்போ கொடுக்குறியா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின் ஒன்னே இவர் நம்மளை தப்பாக நினச்சிட்டாரு போலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் இந்த மாதிரி வேலை பார்க்குற பொண்ணுலாம் கிடையாது, எனக்கு நீங்கள் எதுவும் காசு கூட தர வேணாம், நான் எதுவும் தரமாட்டேன், என்கிட்ட ஃபோன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவா இல்லை நான் காசு தரத்தை பற்றிலாம் சொல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதனால ஃபோன் நம்பர் மட்டும் கொடுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோன் வந்து இப்போ தானே சொன்னேன் என்கிட்ட ஃபோன் இல்லைன்ட்டு, நான் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, நான் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வில்லேஜ் பேர்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோ ஒன்னே சரி நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கை வைக்கிறாரா. அப்போ ஹீரோன் உடனே பயந்துடுறா. ஐயோ எனக்கு எதுவுமே வேணாம், ஆளை விடுங்கடா சாமி, நான் இங்கே வந்து வேற ஏதோ வேலை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஓடி போயிடுறா. அப்போ ஹீரோ பெட் மேலே பார்க்குறாரு, லைட்டாக பிளட் கர மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இவர் நம்ம கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டே பண்ணுறா போல அப்படின்ற மாதிரி இவரே நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் பெட்ஷீட்டில் விலைக்கு விட்டு வெளியே வராரா. ஹீரோயின் போகிற டேரக்ஷனை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோனை பார்த்து சிரிக்கிறாரு. இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்காளே அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோனை பார்த்து என்ன அதுக்குள்ளே ஓடி போயிட்டாலே அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் பார்த்து எனக்கு இவளை பற்றி சீக்கிரம் நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்ல அசிஸ்டண்ட்டும் சரி பாஸ் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் போகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து இந்த தையல் ஃபேக்ட்ரி இருக்கும்ல, தையல் மிஷினில் வச்சு ட்ரெஸ்ஸை தைப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியில் வேலைக்கு சேர்ந்துட்டா. அப்போ அங்கே இருக்கவங்க வந்து அங்கே இருக்க எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் சொல்கிற பொண்ணு வந்து நம்ம ஹீரோனை பற்றி சொல்கிறா. இந்த மாதிரி இந்த பொண்ணு பேர் ஜியாங்கு நம்ம ஃபேக்ட்ரியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கா, இனிமேல் எங்கே தான் ஒர்க் பண்ண போகிறா, இந்த வில்லேஜ்லேருந்து தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி உட்கார சொல்ல சில பொண்ணுங்க அங்கே இருக்கவங்க நம்ம ஹீரோனை பார்த்து இவ்வளோ வில்லேஜ்லேருந்து இந்த மாதிரி சிட்டியில் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து வேலை பார்க்குறாளா, இவளுக்குலாம் என்ன தகுதி இருக்கீங்க வேலை பார்க்க அப்படின்னு தப்பாக பேசுகிறாங்க. யூலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அவள் தான் அந்த நேரத்தில் நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுவா. எல்லாருமே வந்து ஏதோ ரிச்சான பிளேஸ்லேருந்து வந்தவங்க கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. ஹீரோனுக்காக சப்போர்ட்டிவாக பேசுவா. நம்ம ஹீரோன் அதை பார்த்துட்டு சிரிக்க இன்னொரு பக்கம் இந்த சிசின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ வந்து இந்த ஃபேக்ட்ரியிலேயே மேனேஜரோட பொண்ணாமா, அதனாலே கொஞ்சம் திமுறா பேசுவோம். ஒர்க்கர் கிட்டலாம் நீங்கள் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நடந்துப்பா. ஒரு பக்கம் ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஆல்ரெடி அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம ஹீரோனை பற்றி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பார்ல. அப்போ அசிஸ்டண்ட்டுமே சொல்கிறாரு அவளுக்கு 18 வயசு தான் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் அவன் நேற்று தான் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் தையல் ஃபேக்ட்ரியில் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது ஹீரோ உடனே ஓ அந்த ஃபேக்ட்ரியா, சரி அந்த ஃபேக்ட்ரியை உடனே விலைக்கு வாங்கிடு, இனிமேல் அந்த ஃபேக்ட்ரிக்கு நான் தான் பாஸாக இருக்கணும், உடனே நாளைக்கு நான் போகிறாங்க அப்படின்னு மேலே ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஏன்னா இது நடந்து ஒரு 1 மந்த் ஆயிருக்கும். நம்ம ஹீரோயினும் ஹீரோ ட்ரெயினில் மீட் பண்ண கேப்லாம் நம்ம ஹீரோயின் என்னன்னு பார்த்தா ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்டோட கையில் இருக்கா. அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவள் வயிற்றில் 3 குழந்தை இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. ஹீரோனுக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆனால் ஹீரோயின் வந்து அந்த குழந்தைய அழிக்க விரும்பலை. இருந்தாலும் ஹீரோயின் வந்து அவள் ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு போயிட்டு அவள் நினைக்கிற மனசுக்குள்ளே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், என் குழந்தைங்களை நல்லபடியாக நான் வளர்க்கணும், 3 குழந்தைங்களையும் நான் நல்லா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ஓவர் டைம்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி தச்சு விட்டுருக்கா. அப்போ அங்கே இன்ஃபர்மேஷன் சொல்கிற பொண்ணு வரா. அவள் வந்துட்டு நம்மளோட ஃபேக்ட்ரி வந்து லூன்றவர் வாங்கிட்டாங்க, இவர் ரொம்ப ரிச்சான ஆள், அவர் வந்து இன்னிலேருந்தே நம்ம ஆஃபீஸ்க்கு பாஸாக வர போகிறாரு, அவர் நம்ம தான் வெல்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கு இந்த பேர்லாம் புதுசாக இருக்குது, அவளுக்கு எதுவும் தெரியல. ஆனால் அங்கே இருக்க சில பேருக்கு லூன்றவர் யார், அவர் கல்யாணம் ஆகாதவர், அது மட்டும் இல்லாமல் அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார் அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனாலே சில பேர் வந்து இவரை மாதிரி ஹஸ்பண்டாக நமக்கு கிடச்சா அப்படி இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு காரு வந்துடுது. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருக்காரு. இந்த கம்பெனிக்கே வந்தது நம்ம ஹீரோன்னு பார்க்கறதுக்காக தான் மெயினாக வந்திருப்பாரு. ஆனால் வெளியே காட்டிக்கல. நம்ம ஹீரோவை எல்லாரும் வெல்கம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இந்த சிசின்ற பொண்ணு இருக்கால, அவளுக்கு என்னென்னா இவளோட கசின் பொண்ணு சூன்னு ஒருத்தி இருப்பா, சூ ஃபேமிலி சேர்ந்தவ. அவளுக்கும் நம்ம ஹீரோ ஃபேமிலிக்கும் வந்து இந்த மாதிரி நிச்சயம் மாதிரி என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால இவளுக்கு ஒரு திமிரு, நம்ம சொந்தக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறவரே ஆஃபீஸை வாங்கிட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்தவ இவர் கூட தான் இன்றைக்கி நம்ம ட்ரெயினில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோயின் அதே டைமில் ஒரு லுக்கை விடுறாரு. பார்த்துட்டு கேஷுவலாக இதை கண்டுக்காத மாதிரி அங்கேருந்து போயிட்டேன். நம்ம ஹீரோனும் நம்ம எதுக்கு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்து போன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. ஹீரோ வேற அசிஸ்டன்ட் கிட்ட போய் அந்த ஜியாங்க வந்து டிசைன் பேப்பரோட உள்ள வர சொல்ல அப்படின்னு நம்ம சொல்ல அசிஸ்டண்ட்டும் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு உன்னோட டிசைனிங் ஒர்க் இப்பெல்லாம் என்ன பண்ணியிருப்பா அதெல்லாம் கொண்டு போயிட்டு பாஸ் கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனே வந்து அவளோட டிசைனிங் பேப்பர் எல்லாத்தையுமே வந்து ஹீரோ கிட்ட காட்ட உள்ளே போய் நிற்பால பாஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ ஒன்று என்ன நினச்சாரு தெரியல, ஹீரோனை பிடிச்சி இழுத்து அவரோட மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோனுக்கா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ ஹீரோவும் எதுக்கு அன்னைக்கு ட்ரெயின்லேருந்து ரொம்ப வேகமாக போனேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஹீரோன் ஒன்னே தள்ளி நின்று எந்திரிச்சு என்ன சொல்கிறான்னா இல்லை நான் வர வேண்டிய இடம் வந்துருச்சு அதனால தான் நான் அப்படி போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ ஒன்று ஹீரோன் கிட்ட போயிட்டு இப்போ உன்னால் எப்படின்ட்டு தப்பிக்க முடியும்னு சொல்ல நம்ம ஹீரோனா பாஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏதோ சொல்கிறதுக்கு இல்லைனா நான் இங்கேருந்து போயிடுவேன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கா ஹீரோன் கிட்ட எதனா பேசணும் போலே இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் சொல்கிறா இப்படின்ட்டு நீங்கள் க்ளோஸாக வந்தீங்கன்னா நீங்கள் 4 பேரை ஒரே டியர் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், 4 பேரை கொள்கிற மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என்னன்னு கேட்டால் அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவா நான்
நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அது என்னோட குழந்தையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து இல்லை உண்மையை சொல்ல வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறா. ஏன்னா உண்மையை சொல்லிட்டா நம்ம இவருக்கு வந்து தொல்லையாக போயிடுமோ, ஏன்னா இவர் ஃபேமிலி எவ்வளோ பெருசு, நம்ம ஃபேமிலி வந்து எப்படிப்பட்டவங்க, எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போது ஹீரோவும் அப்போது இந்த குழந்தைக்கெல்லாம் யார் அப்படின்றத நான் கேட்க விரும்பல, இருந்தாலும் திடீர்னு வந்து நீ என்னோட குழந்தை தான் இந்த மூணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா என் ஃபேமிலி வேறு ரிச்சான ஃபேமிலி, எந்த குழந்தைக்கு வந்து சொத்தெல்லாம் கொடுக்கணும் தெரியாதுல அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. அவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அவரோட குழந்தை அது இல்லைன்னு தெரிஞ்சாலும் இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட எதுக்கு அதெல்லாம் காட்டிக்கிட்டுன்ற மாதிரி இப்படி சொல்ல நம்ம இன்னும் சரி பாஸ் நான் ஒர்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்கும்போது உடனே வந்து ஹீரோயினை பிடிச்சி சோஃபாவில் தள்ளி விட்டுட்டு அதை எப்படி நான் உன்னை போக விடுவேன், அதெல்லாம் போக விட முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட நெருங்கி போகலாம் ட்ரை பண்ணும்போது உடனே வந்து அசிஸ்டன்ட் பாஸ்ன்ட்டு உள்ளே வர அப்போ வந்து ஹீரோயினும் உடனே ஐயோ விடுங்க பாஸ் அப்படின்ற மாதிரி ஓடி போயிடுறா. வந்த அசிஸ்டன்ட் வந்து பாஸ் என்ன பாஸ் எதுனா பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப ஒரு பொண்ணுக்கிட்ட நெருங்கி போக இருந்துட்டேன், அதுவும் தப்பா, அதனால் நீ வந்து கொஞ்சம் வந்து என்னை வந்து அப்பப்போ ஞாபகப்படுத்து, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் உள்ள அங்கே ஒர்க்கிங் பிளேஸில் வந்து ஒரு பொண்ணு நம்ம ஹீரோனோட ரிப்போர்ட்டை கண்டுபிடிச்சிருப்பா, ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டை. இங்கே பாருங்கள் வில்லேஜ்லேருந்து ஏதோ ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்த பொண்ணு, பாய் ஃப்ரெண்டே அவளுக்கு இல்லை, கேவலம் பண்ணி வச்சிருக்கிறா, ப்ரெக்னென்ட் ஆகி வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை வெறுப்பேத்த ஹீரோன் அதை பிடுங்க பாப்பா, இதில் வந்து இந்த சிசி பொண்ணு வேற உன்ன மாதிரி தப்பான பொண்ணுலாம் இந்த மாதிரி நாங்கள் வேலை செய்கிற ஃபேக்ட்ரியில் இருக்கவே கூடாது, உனக்கு ஒழுக்கமே கிடையாது, அதனால இங்கேருந்து உடனே வேலையை விட்டு போன்ற மாதிரி எல்லாரும் கத்துறாங்க. அப்போ ஹீரோங்க உடனே வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும், இங்கே நான் தான் பாஸ், இந்த இடத்துல யாருமே வந்து அடுத்தவங்களோட பர்சனல் விஷயத்தில் தலையிடவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் உமன் கிட்ட பார்த்து பேசுங்க, இல்லைன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன், ஒழுங்காக நடந்துக்கோங்க, ஏன்னா இது என்னோட ஃபேக்ட்ரி அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கா பாஸ் வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நமக்காக எல்லாரும் முன்னாடி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு மிஸ்டர் லூ அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்து தேங்க்யூ பாஸ்ன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவோ ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரா. ஆனால் இந்த சிசி பொண்ணுக்கு வந்து எப்படி இவர் வந்து இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஒரு வேளை இவருக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன தொடர்பு இருக்குமோ, அதனால தான் இந்த குழந்தைக்காக இவர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரோ அப்படின்ற மாதிரி இந்த சிசி பொண்ணுக்கு எது டவுட் வந்துடுது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ உடனே வந்துட்டு ஹீரோயினை பார்த்து நீ என்னோட எம்ப்ளாயி இந்தா இதை ஒரு கிஃப்டாக வச்சுக்கோன்ற மாதிரி ஒரு ஃபோனை கொடுக்க, ஏன்னா இவர்கிட்ட ஆல்ரெடி ஹீரோயின் ட்ரெயினில் சொல்லியிருப்பா என்கிட்ட ஃபோன் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என் எம்ப்ளாயியாக இருக்கும் போது நிறைய கால் வரும், அதனால இந்த ஃபோனை நீ வச்சுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறா பாஸ் இது வரைக்கும் யாருமே எனக்கு கிஃப்ட் பண்ணதே கிடையாது சின்ன வயசுலேருந்து, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிஃப்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த மொபைலை வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா இந்த குழந்தையோட அப்பா யார், என்ன ஏமாத்துக்காரனா, ஏமாற்றிட்டு போயிட்டானா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்க நம்ம இருணும் ஆமாம் பாஸ் அவன் கொஞ்சம் ஏமாத்துக்காரன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கேருந்து போயிட்டாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிட போயிருப்பாளா, அந்த நேரத்தில் ஹீரோனை ஒருத்தங்க ரொம்ப நேரமாக பார்த்துருப்பான், உடனே வந்து ஹீரோயின் பக்கத்துலேயே சாப்பிட போயிருக்கான். என்னென்னா இவன் பேர் வந்து சென்னு, இவன் வந்து நம்ம ஹீரோயின் வில்லேஜை சேர்ந்தவ தான். இவன் நம்ம ஹீரோனை பார்த்து நீ எப்போ எங்கே வந்தா, நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, நானும் நடந்த பிரச்சனையெல்லாம் கேட்டு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறா சென் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ஊரில் யார்கிட்டையும், நானே எங்கள் அம்மா அப்பா என்னை வந்து கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சு தான் வந்து இது தெரிஞ்சு அவ்வளோதான் சொல்ல, சென்னோ சரி கவலைப்படாத நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ நல்லபடியாக இங்கே வேலை பாரு, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் ரொம்ப தேங்க்யூ சென்னுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதில் இந்த யூலன் பொண்ணு தான் காட்டுறாங்க, அவன் என்னன்னா போயிட்டு ரெஸ்ட் ரூமில் வாந்தி எடுத்துட்டு இருக்கா. என்னன்னா ஸ்டார்டிங்ல எந்த பொண்ணு நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பா ஃபேக்ட்ரியில், என்ன இருக்குன்னா நம்ம ஹீரோன் கிட்ட இவளா போயிட்டு ஹீரோன் சூப் வச்சிருப்பாளா அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிருப்பா. ஆனால் அந்த சூப்பில் வந்து இந்த சிசி பொண்ணு ஏதோ கலந்துருப்பா ஹீரோயின் ஏதோ பழி வாங்கிறதுக்காகவே, ஏன்னா ஹீரோ எல்லாரும் முன்னாடியே சப்போர்ட் பண்ணியிருப்பார்ல, இந்த சூப்பை இவ வாங்கி குடிச்சதுனால இவ வாந்தி எடுத்துட்டு இருக்கோம். இந்த சிசி பொண்ணு வந்து யூலன் பொண்ணை பார்த்து பாத்தியா அவளுக்காக சப்போர்ட் பண்ண, அவ சூப்பு நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு உன் தலையில கட்டியிருக்கா, அதை குடிச்சதுனால தான் இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் இந்த யூலியன் பொண்ணா நான் தெரியாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன், இனிமே அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனோட தையல் மிஷின் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாம ஸ்டாப் ஆயிருக்குமா. அப்ப சென்னை தான் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண சொல்லுவா. சென்மே வந்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பான். அப்போ உடனே வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணின்ற மாதிரி ஒரு கார்டு மாதிரி இருக்கு, அதுல ஃபோன் நம்பர் எழுதி கொடுப்பானா. நம்ம ஹீரோனுமே வந்து சரின்ற மாதிரி வாங்கிக்கிறா, அதை வந்து சேவ் பண்ண சொல்றான் அவன். நம்ம ஹீரோனுக்கு ஃபோன் யூஸ் பண்ணவே தெரியாது அவ்வளோ, சரி ஏதோ பக்கத்துல பார்த்ததை வச்சு ஏதோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு வந்து ஃபோன் நம்பர் எடுத்து போட்டுட்டு இருக்கா. இந்த ஃபோன் நம்ம ஹீரோ கொடுத்த ஃபோன் தானே, நம்ம ஹீரோ நம்பர் தான் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு. அவள் என்ன பண்ணிடுறான்னா ஹீரோக்கு தெரியாம கால் பண்ணிட்டு அது அவளுக்கே தெரியல. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அவளுக்கு யாருமே இல்லை அப்படின்றதுக்காக அங்கே சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு ப்ரெக்னென்ட் மூமெண்ட் எந்த டைமில் எதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அசிஸ்டண்ட்டே பாஸ் யார் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. ஒரு பக்கம் ஹீரோன் அப்போ கால் பண்ணியிருப்பாங்களே அந்த காலை வந்து ஹீரோ எடுத்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலான்னு கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோனும் சென்னும் பேசிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோ காதில் கேட்குது. ஆனால் அவளுக்கே தெரியல அவள் நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோக்கு காண்டா எடுத்து உடனே வந்து ஹீரோன் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன
நடக்குது இங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஜியாங்க பார்த்து கேட்க, ஜியாங் சொல்லிட்டு இருக்கா, இல்லை என்னோட மிஷின் வந்து ஒர்க் ஆகல, அதான் சென் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சென்னுமே அதே ஃபேக்டரியில் ஒர்க் பண்றவன் தான். நம்ம ஹீரோ வர ஹீரோயின் பார்த்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, உன்னோட குழந்தையோட அப்பா வந்து உன்னை வந்து கூட்டிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனா அது இல்லைன்ற மாதிரி சமாளிக்க பார்க்கும்போது உடனே சென் வந்து நான் தான் அந்த குழந்தைக்கெல்லாம் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி எந்திரிக்கிறான். நம்ம ஹீரோனுக்கே ஷாக்கு. ஹீரோ வந்து என்னது நீ தான் குழந்தையோட அப்பாவா அப்படின்னு கேட்ட உடனே சென்னை பார்த்து உனக்கு வெக்கமா இல்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, எப்படி ஏமாத்திட்டு தெரியற, பிரெக்னென்ட் உமன் இப்படி தான் வேலை வாங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு திட்டிட்டாங்கன்னு போக இந்த சென்னா இவர் எதுக்கு நம்மளை திட்டிட்டு போறாரு அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ ஒர்க் பிளேஸ் போனவர், அதாவது அவர் ரூம்குள்ள போனவர் அசிஸ்டண்ட்டை பார்த்து இனிமேல் இந்த ஜியோங்க பற்றிலாம் எதுவுமே முன்னாடி வந்து சொல்லாதரா, என்னை கண்ட்ரோல் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனாலுமே வந்து நம்ம பிரெக்னென்ட் உமனுக்கு சப்ளை பண்ண வேண்டியது சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கணும், அவங்களுக்கு தேவையான பொருள் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த நாள் வெளியே தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட அம்மா அப்பா அப்புறம் அவங்களோட பையன் 3 பேருமே வந்து நின்றுட்டு இருக்காங்க ஹீரோனை பார்க்கறதுக்காக. அப்போ சிசி பொண்ணு தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பா, யார் இவங்க இங்கே வந்து கத்திட்டு இருக்காங்க சொல்லிட்டு நீங்களா யார் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்க, ஹீரோனோட அம்மாவும் நான் ஜியோங்கோட அம்மா, அவள் எங்கள் ஊர்லேருந்து தப்பிச்சு வந்துட்டா, அதான் ஊருக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோன்னு சொல்ல, சிசி தான் நம்ம ஹீரோயின் மேலே ஆல்ரெடி ரொம்ப காண்டில் இருக்காரு. ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, எதனா ரிலேஷன்ஷிப் இருக்குமோன்னு சொல்லிட்டு உடனே வந்து இவ வந்து நான் அவளை கூப்பிட்றேன்ற மாதிரி ஹீரோனை கூப்பிட்டு வெளியே விட, ஹீரோயின் வெளியே வந்ததுமே வந்து ஹீரோனோட அம்மா பிடிச்சிடுறாங்க. இங்கே நீ பண்ணிட்டு இருக்க, வா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோயின் வந்து என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்லி பார்க்குறா. தூரத்தில் பார்த்தா அந்த சிசி அப்புறம் அந்த யூலான் பொண்ணு அவங்க 2 பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு தெரியுது நல்லா வேணும்ன்றதே இவங்க மாட்டி விட்டுருக்காங்க நம்மள அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோனை வேற தள்ளுன்னு தள்ளி கூட்டிட்டு போக, ஒரு பக்கம் அசிஸ்டன்ட் வந்து பாஸ் கிட்ட என்ன பாஸ் என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்கும் போது ஹீரோ கேட்குறாரு, இல்லை ஜியாங் இன்னைக்கு வேலைக்கு வந்தாலான்னு கேட்கலாம் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அந்த நேரத்தில் இந்த சிசி பொண்ணு வேணும்ட்டி வந்து ஹீரோட ஆஃபீஸ்க்குள்ளே ஓடி வரா. ஓடி வந்துட்டு சார் இன்னைக்கு வந்து 2 பேர் லீவ் போட்டாங்க, யார் தெரியுமா, இன்னும் ஜியாங்க லீவ் போட்டுட்டு டேட்டிங் போறாங்களாமா, இதை நான் நியூஸாக கேள்விப்பட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ ஒன்னே சரி கேள்விப்பட்டல, எதுக்காக உடனே இங்கே உள்ள வந்த, என் பெர்மிஷன் இல்லாமல் நீ பாட்டுக்குள்ள வருவியா, போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சிசியை அனுப்பி விட்டுறாரு. இந்த சீனை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். நம்ம ஹீரோன் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இருப்பா ஒரு பில்டிங்குள்ளேருந்து. அதுக்கப்புறம் ஒரு ரூம் உள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டு ஜன்னல் கிட்ட போயிருப்பா. அவங்க அப்பா வந்து உடச்சிட்டு வந்து ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோன் இங்கேருந்து விழுந்து செத்தாலும் பரவாயில்ல இவங்க கிட்ட போகக்கூடாதுன்ற மாதிரி விழலாம் ட்ரை பண்ணும்போது அதே இடத்துக்குள்ள நம்ம ஹீரோ வந்திருக்காரு. நல்ல வேளை நம்ம ஹீரோன் வில்லறத பார்த்தவரு உடனே முட்டி போட்டு சறுக்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோனை கரெக்டாக பிடிக்கணுன்றதுக்காக அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஹீரோயின் விழும் போது ஹீரோ பிடிச்சிடுறாரு. அது ஏதோ ஒரு மாடி தான் இருக்கும் போல இருக்கு, அதனால ஹீரோ பிடிச்சிட நம்ம ஹீரோனுக்கே ஷாக்கு. நம்மளே ஏதோ கீழே விழுந்து செம்மையாக அடிபடுவோம்னு நினச்சோம், ஆனால் இவர் இப்படி ஹெல்ப் பண்ணிட்டாரே சொல்லிட்டு நீங்கள் எப்படி போஸ் இங்கே வந்தீங்கன்னு கேட்டால் ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நான் ஏதோ ஒரு தப்பான நியூஸ் கேள்விப்பட்டேன், அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது நீ வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து உன்னை இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன்னு சொல்லும் போது தூரத்துலேருந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் பிரதர்னு நினச்சிருப்பால அவங்க எல்லாரும் ஜியாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோனோட அப்பாலாம் ஓ நீ ஜியாங்க காப்பாற்றணும்னு பார்க்குறியா, அப்போ இங்கே இருக்க 5 லட்சம் கொடு அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் 5 லட்சமும் வாங்கிக்கோங்க, கொடுக்கறதையும் சேர்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிட்டு கிளம்ப கூட 5 லட்சத்தோட என்ன பண்ணுறாங்கன்னா செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணிடுவாரா. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு இருப்பா. ஹீரோவும் நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்குள்ள சென் வருவானா. வந்தோடனே நம்ம ஹீரோ வந்து ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா உங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூட உன்னால் பார்த்துக்க முடியாதா, உன் குழந்தைய கூட உன்னால் பார்த்துக்க முடியாதா, இப்படி தான் அவளை வந்து காயப்படுத்துவியான்ற மாதிரி அடிக்க போகும்போது ஹீரோயின் ஒன்னே இல்லை பாஸ் அவர் எதுவும் அடிக்காதீங்க, அவர் எதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏன்னா அவருக்கும் அந்த குழந்தைக்கு சம்மந்தம் இல்லை, அதனால இப்படி சொல்லியிருப்பா. ஆனால் ஹீரோ என்ன நினச்சிக்கிறாருன்னா இப்படிலாம் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாதுன்றது எனக்கு நல்லா புரியுது, இப்படி அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா இப்படி தான் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிட. ஹீரோ வந்து அப்போ அசிஸ்டன்ட் கிட்ட புலம்பிட்டே போகும்போது அசிஸ்டன்ட் சொல்கிறாரு ஏன் பாஸ் சாதாரண எம்ப்ளாய்க்காக இந்த நைட்டில் இப்படி வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, என்னதான் இருந்தாலும் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவ தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. அடுத்த நாள் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் தான் காட்டுறாங்க ஒரு முக்கியமான டைரக்டர் பொண்ணு மாதிரி அவ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. அவள் வந்துட்டு இந்த ஒர்க்கரில் வந்து யார் டிசைன் நல்லா இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல போஸ்டிங் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் டிசைன் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்து இனிமேல் நீங்கள் தனியாக வெளியெல்லாம் தங்க வேணாம், ஸ்டாப் தங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம் நாங்களே கொடுத்துருவோம் ஸ்டாஃப்ஸ் தங்குற இடத்துல அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்க சொல்லும் போது ஹீரோனுக்கு இப்போ புதுசாக ஒரு ஃப்ரெண்டு இருப்பா, அவள் பேர் லின்னு. அவன் நம்ம ஹீரோனுக்கு சூப்பர்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த சிசி பொண்ணுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டாகுது, நம்ம டிசைனை ரிஜெக்ட் பண்ணிட்டு இவ டிசைன் எடுத்துட்டாங்களான்ட்டு இவ்வளோ எனக்குமே செம்ம காண்டாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த ரூமில் போய் பார்க்குறா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரூம் நல்லா இருக்குது, ரொம்ப லக்ஸரியான லைஃப்பில் வாழ்வாங்களே அந்த மாதிரி ரூம் மாதிரி இருக்குது. அப்போது அந்த இடத்துக்கு வந்து லின் பொண்ணு வந்துட்டு பெட்டில் உட்காந்து பார்த்து பாத்தியா ஜியாங் பெட்டெல்லாம் சூப்பராக இருக்கும், உனக்கு நல்ல ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவ பக்கத்தில் டேபிள் ஒரு ஃப்ரூட் இருக்கும், அதை எடுத்துட்டு இந்த ஃப்ரூட் எவ்வளோ காஸ்ட்லியான தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அவ்வளோ காஸ்ட்லியான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து லின் பொண்ணையும் சாப்பிட சொல்கிறாளா, லின்னும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜியாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அப்போ வெளியே இதெல்லாம் வந்து யூலான் போதுன்னு பார்த்துட்டு தான் இருக்கா. இவளுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ஒரு
ரூம் இருக்கும். இவ பார்த்துட்டு சந்தோஷப்படு, கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. அடுத்த நாள் ஒர்க் பிளேஸில் வந்து நம்ம ஹீரோனுக்காக நேற்று அந்த காஸ்ட்லியான ஃப்ரூட்லாம் ரூமில் பார்த்துருப்பால, அந்த மாதிரி ஃப்ரூட்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு செயின் வந்து கொடுக்க. ஆனால் ஹீரோனுக்கு ஆல்ரெடி நேற்று சாப்பிட்டதே அதிகமாக இருந்திருக்கும், அதனால இதெல்லாம் வேணாம் நீங்கள் கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. சென்னுக்கு அங்கே என்ன பண்ணுன்னு தெரியல, அதனால இவ வேணாம் போங்கன்னு சொல்லவும் இவன் எடுத்துகிட்டு வந்துடுறான். இவள் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவளோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவா. ஒரு பக்கம் இந்த சிசி பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அவளோட கசின் பொண்ணு சூ ஃபேமிலி சேர்ந்த ரிச்சான பொண்ணு இருக்கல்ல, அந்த சூவை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் பற்றி எல்லாம் சொல்கிறா. ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது காரணம் லூன் தான் நினைக்கிறேன், ஏன்னா அவர் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காருன்ட்டு. இதை கேட்டவா இந்த சிசி பொண்ணு கணத்தை தான் அறையிற அந்த சூ என்ன சொல்கிறான்னா, தெரிஞ்சுட்டே வந்து என்கிட்ட பேசுகிறா, அவள் கதையை முடின்றமா சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ரூமில் குளிச்சுட்டு இருப்பாள் அன்றைக்கி நைட்டு. அவள் பாட்டுக்கு ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த சூ பொண்ணு சொல்லியிருப்பாள், அதை நம்பி இவ்வளோ வந்து ஹீரோயின் ரூமை கொளுத்தி விட்டுடலாம் அப்படின்னு பிளான் போட்டு கெரோசின்ல அங்கே ஊற்றிட்டு இருப்பாள். அப்போ அவள் கொளுத்தியும் விட்டுடுறா. வெளியெல்லாம் செம்ம புகையாக வந்துருச்சு. அந்த ரூம் மட்டும் பற்றிக்கல, மொத்த இடமே பற்றிக்கிச்சு போல, எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. இருந்தாலும் வந்து இந்த சிசி பொண்ணுக்கு என்னன்னா, எல்லா இடம் பற்றிக்கிட்டா என்ன, எனக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஜியாங் சாகணும் அப்படின்னு மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கா. அவளோட ரூம் கீ இருக்கும்ல கார்டு மாதிரி, அதையுமே எடுத்துகிட்டு வந்து இவ கையில் வச்சுக்கிறா. ஒரு பக்கம் இந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு, ஸ்டாஃப் தங்குற இடத்துல வந்து ஃபயர் ஆயிடுச்சான் பாஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோவா என்ன ஃபயர் ஆயிடுச்சா, ஜியாங் அங்கே தானே இருக்கா, அவரை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளே, அவன் என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி நினச்சி உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா செம்ம நெருப்பு பிடிச்சிருக்கு. வெளியே ஜியாங்க காணும், மற்றவங்களாம் இருக்காங்க, ஜியாங்க எங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. உள்ள நம்ம ஹீரோயினா அப்போதான் குளிச்சுட்டு வெளியே வரா. இந்த மாதிரி நெருப்பு பற்றிக்கிட்டதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறது தெரியலையே முழிச்சிட்டு இருக்கா. அவளுமே என்ன பண்ணுறான்னா, மூக்கு ஃபுல்லாக துணியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த புகையை ஸ்மெல் பண்ண வேணாம், அப்புறம் மூச்சு திணறிடும் சொல்லிட்டு வெளியே ஹெல்ப்னு காத்திட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோ வந்து யாருன்னா உள்ள போங்க, உள்ள யாரா காப்பாற்ற போனாங்களா இல்லையா, என்னாச்சு இல்லைன்னா நானும் அது போறேன்ற மாதிரி அவர் உள்ள போகலாம் ட்ரை பண்ணும்போது அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் இல்லை பாஸ், நீங்கள் போனீங்கன்னா பாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், வேண்டாம் போகாதீங்க, உள்ள ஆல்ரெடி எல்லாம் இருக்காங்க காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவா உங்களால யாரையுமே நம்ப முடியாது, அவள் மட்டும் வெளியே வரல உங்களெல்லாம் கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்கே இருக்கிற மிரட்டிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோன் வந்து உள்ள வந்து எவ்வளோ கதவு தட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கா, யாருன்னா வெளியே இருக்கீங்களா காப்பாத்துங்கன்ட்டு. ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ணல. அதே டைம்ல தான் சென் அங்கே ஓடி வந்துட்டு இருப்பானா, அவன் நம்ம ஹீரோனை லவ் பண்ணுறான் தானே, அவனுக்கு நம்ம ஹீரோன் உள்ள இருக்கான்னு தெரியுது. ஹீரோனு சென் என்ன காப்பாத்துங்கன்னு காத்துறான். சென் வந்து என்ன சொல்றான்னா, நீ இங்கே இரு, நான் வெளியே போயிட்டு யாரும் உனக்கு ஹெல்ப் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். என்னன்னா இவன் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தாலும் இவன் செத்துருவான் அப்படின்ற மாதிரி தான் மனசில் நினச்சிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவன் லவ் பண்ணியிருந்தானா, கண்டிப்பாக உண்மையாக லவ் பண்ணியிருந்தானா ஹீரோனை காப்பாற்றிருக்கணும்ல. ஆனால் இந்த இடத்துல ஹீரோனை காப்பாற்றலை. நம்ம ஹீரோனா அவனும் போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோதான் போல நம்மளோட நிலைமைன்ற மாதிரி அவள் அங்கே உட்காந்துடுறா. அவளால் மூச்சு விட முடியல. சென் வெளியே வந்து ஹீரோ வந்து இங்கே ஜியாங் இங்கே கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டு அவன் அடிக்க, அவனா இல்லை ஜியாங் வந்து உள்ளதான் மாட்டிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், நான் அவளை கூட்டிகிட்டு வரலன்னு சொல்லும் போது, நீ எல்லாம் என்னடா பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அவனை அடித்து தள்ளிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு ஹீரோயின் ரூம் எங்கேன்ற மாதிரி தேடிட்டு கரெக்டாக ஹீரோயின் ரூம் முன்னாடி போயிட்டாரா. அங்கேருந்து புகையாக வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் அந்த ரூம் எட்டி உதச்சி உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் மயக்க போட்டு கீழே விழுந்து கிடக்குறா. நம்ம ஹீரோ தான் வேகமாக போயிட்டு ஜியாங் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எழுப்பிட்டு இருக்காரு. ஜியாங்க பிடிச்சி எழுப்பி உனக்கு எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னன்னா லைட்டாக மூச்சு விட முடிஞ்சிருக்காது. அவள் தான் நம்ம ஹீரோனும், பாஸ் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, நீங்கள் முதல்ல தப்பிச்சு போங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஒன்னே, என்ன பைத்தியம் மாதிரி பேசுகிற, எனக்கு நீ வந்து ரொம்ப முக்கியம், உன்னை வந்து முதல்ல காப்பாற்றணும், நீ வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நான் உன்னை முதல்ல காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் கடைசியாக நம்ம ஹீரோனை தூக்கிட்டு அந்த பில்டிங்லேருந்து வெளியே ஹீரோனை காப்பாற்றி கொண்டு வருவார். அப்போது அந்த இடத்துல ஸ்ட்ரெச்சர்லேயும் நம்ம ஹீரோனை படுக்க வச்சிருவாரா. நம்ம ஹீரோ நீ கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுமே ரொம்ப இரும்பிட்டு இருப்பாளா. அப்போ வந்து கரெக்டாக அந்த சென்னிமே ஐயோ ஜியாங் என்னாச்சு அப்படின்னு நம்ம நடிச்சிட்டு வரும்போது ஹீரோ ஒன்னே அவன் சட்டையை பிடிச்சி, என்ன தைரியம் வந்து வருவ, நீ எல்லாம் அவளோட பாய் ஃப்ரெண்டா, உயிரை கூட காப்பாற்ற மாட்டோம், நீ எல்லாம் என்னடா ஆள் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக அவனை திட்டி அடிக்க போகும்போது இருன் வந்து அப்போ ஹீரோ கையை பிடிச்சி, பாஸ் இல்லை அவர் அடிக்காதீங்க, அவருக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, எந்த சம்மந்தமே கிடையாது, அதனால நீங்கள் அவரை என்ன அடித்தாலும் அது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோ ஒன்று என்ன சொல்லிட்டு இருக்க நீ, அப்போ இந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்னு மாதிரி தான் கேட்க, சென்னா ஐயோ உண்மையை சொல்லிட்டாலே இவ வேற அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது இருன் அப்போ சொல்கிறா, இல்லை அவன் மொத்தமாக ஏமாற்றிட்டு போயிட்டான், என்னை விட்டுட்டு மொத்தமாக அப்ராட் போயிட்டான், இந்த குழந்தைக்காக இனிமேல் யாருமே இல்லை நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட, நம்ம ஹீரோவா பைத்தியம் இதை முன்னாடி சொல்ல மாட்டியா, இப்படி தான் பிளைண்டாக ஒருத்தனை நம்புவியா, உனக்கான வாழ்க்கை துணையை இப்படி தான் நம்பி போவியா அப்படின்னு நம்ம திட்டினது மட்டும் இல்லாமல் சரி விடு இனிமேல் நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனை வந்து ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் ஹீரோனை அவர் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவார். கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத, நல்லா இங்கே ரெஸ்ட் எடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போது ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அவளுக்கு சாப்பிடணும் போல இருந்திருக்கும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, அதனால இந்த உனக்காக இதை பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு, ஏன்னா டாக்டர் கூட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி டைமில் உங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சாப்பிடணுன்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஒன்று இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்க, நம்ம ஹீரோனா
சூப்பராக இருக்கா அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் நான் முன்னாடி சாப்பிட்டதே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கா பாஸ் நம்மளுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹீரோ அப்போ உடனே வந்து உன் மூஞ்சில் பாரு எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே தொடச்சி விடுறேன் வா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபேஸில் அவரே வந்து தொடச்சி விட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனா இவ்வளோ கேரிங்க பார்த்துருக்காரு, இவர்கிட்ட மட்டும் நீங்கள் தான் இந்த குழந்தையோட அப்பான்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. இருந்தாலும் வேணாம் சொல்ல வேணாம்னு நினச்சிடுறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோன் அவரோட வீட்லேயே தங்க வச்சுக்கிறாரு. நீ கொஞ்ச நாள் இங்கே இருந்துக்கோ, உனக்கு தான் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் நம்ம ஹீரோன் வந்து மேட் ட்ரெஸ் போட்டு ஹீரோக்காக சமைச்சு வைப்பாளா. ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க மீதி மேட்ஸை பார்த்துட்டு, என்ன வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இப்படி தான் வேலை வாங்குவீங்களா, என்னது இது அப்படின்னு சொல்லும் போது அவங்கள வந்து சார் நாங்கள் எதுவும் பண்ணல, அவங்களே தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லும் போது ஹீரோன்னு சொல்கிறா, ஆமாம் நீங்கள் எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களா பாஸ், என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக இப்படி என்ன உங்கள் வீட்லேயே தங்க வச்சுருக்காங்க, நான் எப்படி ஃப்ரீயாக இங்கே இருந்து தங்கி சாப்பிட்றது, அதான் உங்களுக்காக இந்த மாதிரி இந்த வேலையாவது பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஒன்னே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ ஒழுங்காக நான் சொல்கிறத மட்டும் பண்ணு, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோனு கிட்டே பிடிச்சி இழுத்து நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோன்ற மாதிரி ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்லுவாரா. நம்ம ஹீரோன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்குள்ள நம்ம ஹீரோன் ஏதோ கொஞ்சம் தான் பண்ணியிருப்பா. ஆனால் ஹீரோயினுக்காக ஃபுல்லாக ரெடி பண்ணி டேபிள் ஃபுல்லாக அடிக்க வச்சு வா உட்காரு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனு கூப்பிட நம்ம ஹீரோனுக்குமே சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு பாஸ் தான் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சவ அந்த சாப்பாடை சாப்பிடும் போது இப்படி ஒரு சாப்பிட்டு நான் சாப்பிட்டதே இல்லை இந்த லைஃப்ல இது வரைக்கும், என் லைஃப்ல இப்படி நான் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் இந்த சிசி பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த சிசி சென் கிட்ட என்ன சொல்றானா, நான் சொல்றபடி கேட்டா உனக்கு கண்டிப்பா வந்து இந்த ஜியாங் கிடைப்பா அப்படின்னு நம்ம சொல்லி ஏற்றி விட்டுட்டு இருக்கா. ஏன்னா ஆஃபீஸில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும் ஹீரோ வந்து இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் உமனை வந்து கூட வச்சு பார்த்துக்கிறாரு, ஜியாங் மேலே கேரிங் இருக்கிறதுனால பார்த்துக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, அதனால தான் இவ்வளோ பழி வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டில் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவளுக்காக ஒரு யோகா ரூமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஹீரோயின் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ டாக்டர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி கரெக்டாக பண்ணிட்டு இருப்பா. அந்த இடத்துல வந்து இந்த சென் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோனை பக்கத்துக்கு ஹீரோ வீட்டுக்குள்ளே ஸ்டேட்டாக வந்துட்டு ஹீரோனை பக்கத்துக்கு வந்துட்டான். அப்போ வரும்போது ரூம்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த புகை வரும்ல, அதான் ஸ்டார்டிங்கில் ட்ரெயினில் கூட ஒருத்தன் வச்சிருப்பானே அதே மாதிரி இவனும் ஒரு டப்பா மாதிரி கொண்டு வந்து அங்கே வச்சு விடுறானா, அது வந்து புகையாக வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பேரை சொல்கிறான், ஜியாங் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனா உடனே சரி நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, நான் தான் அதை கேட்கணும், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் உடனே இல்லை நான் வந்து மிஸ்டர் லூவை பார்க்கலான்னு வந்தேன், பாஸை பார்த்து கொஞ்சம் பேசணும்னு வந்தேன், அப்படி நீ இங்கே இருக்கேன்னு தெரியுமா, அதான் உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு உள்ளே வந்தேன்னு சொன்னவன். உடனே வந்து நம்ம ஹீரோன் கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். ஹீரோன் கையை பிடிச்சி என் மேலே கோமா இருக்கியா அன்னைக்கு நான் உனக்கு காப்பாற்றலன்னு சொல்லிட்டு அப்படின்னு மாதிரி கேட்க நம்ம ஹீரோன் அப்பெல்லாம் இல்லை விடுங்கன்னு சொல்கிறான். ஆனால் அவன் வந்து சரி விடு நம்ம வந்து ஒன்றா இருக்கலாம், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி போக ஹீரோன் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் அவனா விடு நம்ம வேறு குழந்தைங்க பெற்றுக்கலான்ற மாதிரி ஹீரோன் கிட்ட போகும்போது நம்ம ஹீரோ அங்கே கரெக்டாக சவுண்டு கேட்டு வந்து இந்த சென்னை அடித்து தள்ளிடுறாரு. இந்த சென்னைக்கு என்ன பண்ணும் தெரியல. நம்ம ஹீரோனா நல்ல வேலை வந்து காப்பாற்றினீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹீரோ ஒன்னே எதுக்கும் கவலைப்படாத வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி ஹீரோன் அங்கே வந்து தூக்கிட்டு போக அப்புறம் அசிஸ்டண்ட் பார்த்து இந்த சென்னை சும்மா விடாத, என்ன தெரியும் தான் ஏன் வீட்டு உள்ளேருந்து இப்படி பண்ணியிருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பார்த்துக்க சொல்லிடுறாரு. ஹீரோயின் ஒரு பக்கம் அந்த புகையை ரொம்ப ஸ்மெல் பண்ணதுனால அவளுக்கு மறுபடியும் எதோ தோண ஆரம்பிக்க நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது. உடனே அவளை எடுத்துட்டு போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு இந்த பாத் டப்ல தண்ணியெல்லாம் ஊற்றி அவளை படுக்க வச்சுறாரு. ஏதோ இந்த கொஞ்சம் மருந்து இந்த வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஹீரோயின் வந்து அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. அவள் வந்து ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணு, நம்ம ஹீரோவா இதை மட்டும் இப்படி பண்ண அதுக்கப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோமே கிஸ் பண்ணி விட்டுறாரு. ஆனால் ஹீரோக்கு தெரியும்ல ஒரு லிமிட், நம்ம ஹீரோயின் வந்து எந்த நிலமையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது ஹீரோயின் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி கிடக்குது, ஹீரோட பெட்ரூமில் கிடக்குறா. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு நேற்று என்ன வேலை நம்ம பண்ணிட்டோம்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் அவர் குழந்தை தான் வயிற்றுல வளருது, ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்க மாட்டாங்க, கிஸ் ஹக் அப்படிலாம் தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் ஹீரோனுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாரு. ஹீரோ ஒரு பக்கம் இதெல்லாம் நினச்சிட்டு கீழே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயின் வரா, அவள் பட்டு கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டு வர மாதிரி தான் வரா. ஏன்னா இது அவள் பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே ட்ரெயினில் இவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்கல்ல. ஹீரோ ஒரு பக்கம் நல்ல வேலை அந்த மருந்தை நீ ஸ்மெல் பண்ணியும் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா நீ பண்ண எக்ஸசைஸும் நீ எடுத்த ஃபுட்டு நல்ல விதமான ஃபுட்டு வந்தால் காரணம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனா சாரி உங்களுக்கு தேவையில்லாமல் நிறைய தொல்லை கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னமா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனுக்காக நம்ம ஹீரோ தான் ரூம்லாம் கொடுத்துருக்காரு. ஹீரோயின் அவர் ரூமில் உட்காந்துட்டு டிசைனிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா தைக்கிற ஒர்க்கை தானே பார்த்துட்டு இருந்திருப்பா. இப்போ டிசைனிங் ஒர்க் பக்கத்தில் இப்போ தான் ஹீரோக்கு தெரியும். ஹீரோ அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ரெஸ்ட் எடுந்தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி வாங்கி வைக்கும் போது நம்ம ஹீரோனா இல்லை நான் உங்கள் வீட்டில் வந்து சும்மா உட்காந்துட்டு சாப்பிட முடியாது, நான் உங்களுக்காக உங்களோட கம்பெனிக்காக எதனா ஒர்க் பண்ணியே ஆகணும், அப்போ தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியுன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல நம்ம ஹீரோவா சரி ஓகே உனக்கு வந்து எனக்காக எதனா பண்ணணும்னு தோணுது, சும்மா உட்காந்து வீட்டில் சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சுன்னா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், அதனால இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பிடிச்ச உடனே கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீ நிறைய கிஸ் பண்ணினா நான் எல்லாத்தையும் கழிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல இப்போ நம்ம ஹீரோயின் பண்ணி ஹீரோ பார்த்து போதும் பாஸ் விடுங்க, இது பண்ணது போதும், ஒரு நல்ல வேலையை மட்டும் கொடுங்க எனக்கு டிசைனிங் ஒர்க்கா அப்படின்னு நம்ம சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோ சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளேயே
ஒரு ஆஃபீஸ் ரூம் அவருக்கு இருக்கும்ல, அங்கே ஹீரோனை பக்கத்தில் உட்கார வச்சு டிசைனிங் ஒர்க்கில் கொடுத்துட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வந்துட்டு, பாஸ் அடுத்த டிசைனிங் ஒர்க்கை பற்றி சொல்லணும்னு வந்தேன், இந்த டிசைனிங் வந்து பப்ளிஷ் பண்ணும், நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து யார் நல்லா டிசைன் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க டிசைனே எல்லா பப்ளிக் முன்னாடி பப்ளிஷ் பண்ணிடலாம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பார்க்குறாரு, வேலை தானே கேட்ட, இந்த அதையும் ட்ரை பண்ணிப்பாரு, எல்லாரு கூடயும் சேர்ந்து நீயும் அதை பண்ண அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. நம்ம இரண்டுமே வந்து அந்த டிசைனிங் ஒர்க்கை நான் பண்ணுறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைனிங் பேப்பரை வந்து வாங்கிட்டு அவள் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் இன்னொரு வாட்டி அவள் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வாங்கி பார்த்தவர் உண்மையாகவே இவளுக்கு நல்ல திறமை இருக்குது போலியே, நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. அசிஸ்டண்ட்டும் சரி பாஸ் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. ஒர்க் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ திரும்ப வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோ நீங்கள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பா, அவள் அப்படியே அங்கேயே தூங்கிடுறான் அந்த டேபிளே படுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் வந்து இப்படியே தூங்கிட்டாலேன்னு சொல்லி அவர் தான் அங்கே தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போனவர் எங்கே தூக்கிட்டு போனாரு பார்த்தா அவர் ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுவாரா, அப்புறம் அங்கேயே தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோட ஷோல்டர் மேலே சாஞ்சு படுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தோன்னே ஐயோ இவர் மேலேயே படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சி எந்திரிக்கும் போது ஹீரோனே என்ன பண்ணுற, எந்திரிக்காத நல்லா ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை படுக்க வச்சது மட்டும் இல்லாமல் ஹீரோனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோனுக்குமே ஹீரோ பிடிச்சிருக்கு தானே, அதனால அவளுமே அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ண போயிருப்பாளா, அவள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து நிறைய மருந்து சாப்பிடணும், மருந்தெல்லாம் சாப்பிடாம இருக்கிறதுனால நம்ம ஹீரோ வந்து ஏன் டாக்டர் சொல்கிற மருந்தெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை சின்ன வயசுலேருந்து நான் மருந்தெல்லாம் சாப்பிட்டது கிடையாது, எனக்கு மருந்து சாப்பிடவே பிடிக்காது, இந்த மருந்தெல்லாம் எனக்கு வேணாம் பாஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோ ஒன்னே ஓ அப்போ நீ ஏன் மருந்து சாப்பிட மாட்டேன், அப்படி சாப்பிட்டா உனக்கு கசக்குது பிடிக்கலன்றால நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரோட வாயில் அந்த மருந்து ஊற்றிக்கிட்டு ஹீரோ ஒன்னே இந்த சாப்பிடுன்ற மாதிரி உடனே நம்ம ஹீரோயின் வாயில் கிஸ் பண்ணுற மாதிரி அந்த மருந்தை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினுமே அந்த மருந்து குடிச்சிடுறா. ஒரு பக்கம் இந்த சூ ஃபேமிலியில் இருக்க இந்த சூவை தான் காட்டுறாங்க. அந்த சூ வந்து அவள் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பான்னா ஜியாங் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பா. ஏன்னா ஹீரோ அவரோட வீட்லேயே ஒரு ப்ரெக்னென்ட் பொண்ணை வச்சு பார்த்துக்கிறான்ற போது அப்போ இவளுக்குமே எவ்வளோ சந்தேகம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைனிங்கை பப்ளிஷ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருப்பாங்களே, இப்படி ஃபேக்ட்ரியிலேருந்து எந்த டிசைன் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா எந்த டிசைனை செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோவே ஹீரோயின் டிசைன் தான் செலக்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஹீரோயின் தான் உண்மையாகவே அங்கே நல்லா இருந்திருக்கும், ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ அடுத்த போஸ்ட்டுக்கு போயிட்டால ஹீரோயின் வந்து அந்த டிசைனை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய வெளியே கம்பெனி சேர்ந்தவங்களும் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி டிசைனோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டிசைனை பற்றி அந்த இடத்துல இந்த சூவோட அம்மா இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து தெரியாதுல்ல நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி லூ வீட்டில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேஷுவலாக வந்து ஹீரோயின் ஒரு நல்ல டிசைனர் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கங்க்ராச்சுலேஷன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வயசுலேயே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாமா, இந்த மாதிரி டிசைனிங் திறமெல்லாம் உனக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து நல்லா வாழ்த்திட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் உண்மையாகவே யாருன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல, ஹீரோயினை பற்றி அப்படி சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவ்வளோதானு சொல்லிட்டு அங்கே போயிடுறா. ஆனால் இவங்களுக்கா இந்த பொண்ணு பார்க்கும்போது எனக்கு ஏன் மனசில் ஒரு மாதிரியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க வீட்டுக்கு போனதுமே இந்த சூ இருக்கால, சூ அவங்க அம்மாவை பார்த்து கூடவே இந்த யூலான் பொண்ணு தான் இருக்கா, அவங்க ஆன்ட்டியும் பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பொண்ணு யாரும் தெரியாமல் இப்படி என்கரேஜ் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு லூ வீட்டில் தான் இருக்கா, லூக்கு வந்து அந்த குழந்தைக்கு ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஏற்றி விட்டுற. அவங்க அம்மாவை இது எனக்கு தெரியாது, அவளை நான் எதுனா ஒன்று பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இந்த சூ ஃபேமிலி சேர்ந்த சூவோட அம்மாவோட பாடி கார்டு வந்து மேடம் உங்களை வந்து சூ ஃபேமிலியில் இருக்க லேடி பார்க்கணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஹீரோனுக்கு அப்போ தான் தோணுது, ஓ அன்றைக்கி வந்து அந்த பப்ளிஷ் பண்ணுற மீட்டிங்கில் வந்து என்னை வந்து நல்லா வாழ்த்தி பேசினாங்களே அவங்க தானே அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயினும் போயிடுவா, நல்லா தானே பேசினாங்க சொல்லிட்டு அங்கே போனால் ஹீரோயின் கணத்தில் ஓங்கி ஒரு அறையை விட்டு உட்கார வச்சுட்டு அந்த சூவோட அம்மா மட்டும் தான் இருப்பாங்க, கூட அவங்களோட பாடி கார்ட்ஸ் ரெண்டு பேர். அவங்க சொல்கிறாங்க என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்க வந்திருக்கே, என்ன தைரியம் தான் உன் வயதில் வந்து லூ ஃபேமிலியோட குழந்தைய வச்சிருப்பேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனா ஐயோ நீங்கள் என்ன இப்படி நடந்துக்கிறீங்க, குழந்தை இருக்கிற எண்ணெயை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் அந்த லேடி வந்து ஹீரோனுக்கு புரியுற மாதிரி சொல்கிறாங்க, பின்ன நீ வந்து லூ கூட ஒன்றா இருந்து அவங்களோட ஃபேமிலி குழந்தைய நீ வயிற்றுல சுமக்க என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணுவேன், உன்னை உயிரோட விடணுமா, உன்னை அழிச்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து மிரட்ட நம்ம ஹீரோனா ஐயோ மேடம் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, என் வயிற்றுல வளர்கிற குழந்தை ஒன்றும் லூது கிடையாது, அவர் வந்து அவரோட ஃபேக்ட்ரியில் நான் ஒருத்தி மட்டும் தான் ப்ரெக்னென்ட் உமனாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு, எனக்கு யாருமே இல்லைன்ட்டு, மற்றபடி அவருக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல இவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும்ல, இவளை பார்த்த மாதிரி இருக்குது, இவளை பார்க்கும்போது ஏன் எனக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் இப்படி ஆகுதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்ததுனால இவங்க வந்து ஹீரோயின் சொன்னதை உடனே நம்பிட்டு அப்போ உனக்கு கண்டிப்பாக எந்த தொடர்பும் இல்லைல்ல, சரி ஓடி போயிரு, இது ஆனால் எனக்கு இது பொய்ன்னு தெரிஞ்சு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் அனுப்புவாங்க. நம்ம இன்னும் நல்ல வேளை நீங்கள் என்னை விட்டாலே போதும், நீங்கள் தப்பாக நினச்சிட்டு தான் என்னை வந்து இவ்வளோ நேரமாக நினச்சிட்டு இருந்தீங்க போல இருக்கு, தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டீங்க, மற்றபடி அது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களையும் நம்ம வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளியே போயிட்டா. அங்கேருந்து அழுதுகிட்டே போகிற மாதிரி தான் வெளியே போவா, கொஞ்சம் கொஞ்சமாக நடிச்சு, இப்படிலாம் நடிச்சா தானே அவங்ககிட்ட தப்பிச்சு போக முடியும். வெளியே போயிட்டு நல்ல வேலை நான் நல்லா நடிச்சதுனால அந்த லேடி கிட்டேருந்து தப்பிச்சு வந்தேன், இல்லைனா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூ பண்ண அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா எப்படிமா அந்த ஜியாங்க விடுவீங்க, அவள் சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்பிடுங்களே, எனக்கு நல்லா தெரியும் அவள் வயிற்றில் வளர
வளர்ற குழந்தை லூவோட தான் இருக்கிறதுனால தான் லூ அப்படி அவளை பார்த்துக்கிறான், அதனால தான் கல்யாணத்தை தள்ளி போட்டுகிட்டே போகிறாங்க அவங்க ஃபேமிலி, ஏமா அப்படி பண்ணீங்கன்னு சொல்லும் போது அப்போது இவங்க மறுபடியும் ஓ அந்த லெவலில் இருக்கா, அப்போ அவள் என்னை ஏமாற்றிட்டாளா, சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, அவள் என்னையே ஏமாற்றிட்டு போயிட்டால, என்னோட ஸ்வீட் ஆர்ட் நீ உன்னை வந்து இப்படி ஆக்கினவன் நான் சும்மா விட மாட்டேன், எனக்கு என்னோட பொண்ணு தொலைஞ்சதுக்கு அப்புறமா உன்னை அடாப்ட் பண்ணி வளர்த்ததுலேருந்து நீ தான் என் பொண்ணு நினச்சி வளர்த்துட்ருக்கேன், நான் வந்து உனக்கு எதனா காயமாச்சுன்னா அவளை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எதனா பண்ணுறேன்ற மாதிரி இவங்க 2 பேரும் பிளான் போட்டுட்ருக்காங்க. ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃபேக்ட்ரியில் டேரக்டர் பொசிஷனுக்கு வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க ஒருத்தங்களை. இதில் வேற இதுக்கு முன்னாடி இந்த சிசி பொண்ணோட அப்பாலாம் இந்த ஃபேக்ட்ரியில் மேனேஜராக இருந்திருப்பாரு, இப்போல்லாம் வேலையிலேயே எந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுலாம் தூக்கியிருப்பாங்க. இப்போ இவ மட்டும்தான் கொஞ்சம் இந்த ஆஃபீஸில் இருப்பாளா, இந்த ஃபேக்ட்ரியில் இப்போ தான் டேரக்டர் ஆக போகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி ஜியோங் தான் செலக்ட் ஆயிருக்காங்க ஓட்டிங் அதிகமான ஓட்டிங்கில் டேரக்டர் பொசிஷனுக்குன்னு சொல்லும் போது இந்த சிசி பொண்ணு வந்து அது எப்படி எல்லாருக்கும் என்ன தான் நல்லா தெரியும், அவங்க எல்லாரும் என்ன தான் ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோன்னு சொல்கிறா, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், நீ வந்து எல்லாரையும் வந்து வேலையை விட்டு தூக்குறது அழிக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு டேரக்டர் பொசிஷன் வேணும்னா கிடைச்சிருமான்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல அப்போ அங்கே இருக்க ஒர்க்கர்ஸும் இப்போ தான் சொல்கிறாங்க, ஆமாம் நீ வந்து டேரக்டர் பொசிஷனுக்கு தகுதி இல்லாதவா, எங்கள் ஒர்க்கிங் ஸ்டாஃப்குள்ளேயே வந்து நீ ஏதோ லீடர் மாதிரி பிஹேவ் பண்ணலை, உங்கள் அப்பா மேனேஜராக இருக்கும் போது எங்களெல்லாம் எப்படிலாம் டார்ச்சர் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு வந்து இப்போ ஒரு பொசிஷனில் இருக்கா, அதாவது டேரக்டர் பொசிஷன் எப்படின்னா அந்த ஸ்டிச்சிங் டிபார்ட்மெண்ட்டில் யாருன்னா தப்பு பண்ணாலும் இவளால் வேலையை விட்டு தூக்க முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வேலையை விட்டு தூக்குனது சிசியை தான், ஏன்னா இவ தான் வந்து எல்லாருக்கும் தொல்லையாக இருந்தா சும்மா எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குனது இவ தான், ரீசனே இல்லாமல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவளை வேலையை விட்டு தூக்க அவள் வேலையை விட்டு போனா அப்படின்றதுனாலேயே அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் அவளை பழி தீர்த்துக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி எங்களை எப்படி நீ ட்ரீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ஹீரோயின் பார்த்து நீ இன்னைக்குமே எதுக்குமே கவலைப்படாத, உனக்காக தனி ஆஃபீஸை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இங்கேயே உட்காந்து ஒர்க் பண்ண, உனக்கு அசிஸ்டன்ட் வேலை கூடவே வச்சிருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் ஒர்க் பண்ணும்போது அசிஸ்டன்ட் பொண்ணு கூடவே நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோனா இந்த பொண்ணு ஏன் இப்படி கூடவே நின்றுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனுக்கு இருக்குது. அந்த பொண்ணு ஹீரோனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறா, இந்த டைமில் தூங்கணும், இந்த டைமில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கா ஐயோ என்னை வேலையே பார்க்க விட மாட்டாளே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹீரோ ஒரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னா அசிஸ்டண்ட்டை பார்த்து ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நம்மளோட ஃபீலிங்ஸ் சொல்கிறது ஐடியா சொல்லுன்னு சொல்லும் போது அசிஸ்டண்ட்டும் அதுவா பாஸ் நான் நல்லா சொல்கிறேன், நீங்கள் உங்களோட ரூமில் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காக அவங்க வந்து ஒன்று பேசுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ ஹீரோ வந்து அவரோட ஆஃபீஸ் ரூமில் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோனை உள்ளே கூட்டிருப்பாரு. ஹீரோயின் வந்து இருட்டா இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ ஒன்று என்ன இருட்டா இருக்குன்னு பார்க்குறியா, கொஞ்சம் லைட்டை போட்டு விட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்டே சொல்கிறாரு. லைட்டை போட்டு விட்ட பிறகு இவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு போல இருக்கு. ஆனால் ஹீரோயின் லைட்டை கரெக்டாக போடும்போது அந்த இடத்துக்கு சூ ஃபேமிலி சேர்ந்த சூ பொண்ணு வந்துடுறா ஹீரோ பேரை சொல்லிக்கிட்டு. அப்போ ஹீரோனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ ஹீரோவை இவ எதுக்குடா இங்கே வந்தான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவள் வந்தவ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கை பிடிச்சி உங்களை பார்த்தே இவ்வளோ நாள் ஆகுது, நம்மளோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வர நாளைக்கு நடக்க போகுது, நமக்கு ஆல்ரெடி வீட்லேயே என்கேஜ்மெண்ட் பேசிட்டாங்க, இப்போ பார்ட்டி நடக்க போது உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல அதான் வந்தேன்னு சொல்ல ஹீரோயின் அந்த டைமில் நீங்கள் பர்சனலாக பேசிக்கிறீங்க நான் இங்கே இருக்க வேணாம்னு நினைக்கிறேன் போது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே போகிறா. ஹீரோ வந்து இல்லை நில்லுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் அது கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவளுக்கா இந்த டைமில் செம்மையாக காண்டாகுது, ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து ஹீரோனுக்கு எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருப்பாரு, இப்படி ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சோடனே அவளுக்கு காண்டாயிட்டே வெளியே போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் சூ வர ஹீரோ பார்த்து ஏன் என்னை விட்டு வெளிக்கு போகிறா, நான் உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆசையாக பேச வந்து இப்படி போறியன்னு சொல்லும் போது ஹீரோ வந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட. அதுக்கப்புறம் இந்த சூ பொண்ணை இந்த ஷீஷி பொண்ணு இருக்கால அவள் தான் தனியாக வந்து பார்க்குறா. என்ன சொல்கிறேன்னா இவளுக்கு வேலையும் போயிடுச்சு, காசு வேணும்ல, அதனால் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது அன்றைக்கி வந்து வீட்டில் நெருப்பு பற்றிச்சுல, அதாவது ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லாம் அந்த டைமில் வந்து ஜியாங் முதுகில் வந்து ஒரு ஸ்டார் மார்க் சிம்பிள் போட்ட மாதிரி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயமே தெரிஞ்சுது, உங்கள் சூ ஃபேமிலியிலேருந்து அதாவது வாரிசு தொலைஞ்சு போச்சுல அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அது ஜியாங் தான், அதாவது உன்னோட சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீ சொல்கிறது எப்படி நான் உண்மை நம்புறது அப்படின்ற மாதிரி சூ கேட்குறாளா. அப்போ உடனே வந்து இந்த சிசியும் நீ நம்பலன்னா என்ன, நான் யார்கிட்ட சொல்லணுமோ தெரியப்படுத்திக்கிறான், அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் அவங்க எடுத்து பார்க்கும்போது உண்மை நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. தெரியக்கூடாதுன்னா 10 மில்லியன் கொடுன்ற மாதிரி சொல்லி கேட்பாளா. அப்போ உடனே வந்து இந்த சூ இருக்கால எங்கே இவ உண்மையை சொல்லிட போறா அப்படின்னு நினச்சிட்டு நீ டீல் தானே பேச வந்த, இந்த காசு வச்சுக்கோ, அதெல்லாம் யார்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு விட்டு அமௌண்ட் கொடுத்து அனுப்பிடுறா, அதாவது கார்டு கொடுத்து அனுப்பிடுறா. அது மட்டும் இல்லாமல் இவளோட அசிஸ்டண்ட்டை பார்த்து இவ என்கிட்டயே பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டால இவ கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுடுறாளா. ஒரு பக்கம் ஹீரோனை பார்த்தா வேற லெவலில் டெவலப் ஆகிடுறா. இவ தனியாக அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவ தாண்டி இவ ஒரு பெரிய டிசைனராக ஆகிடுறா. நிறைய கம்பெனி வந்து உள்ள அங்கே மீட்டிங்கில் உட்காரும் போது இவ அவளோட டிசைன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு போயிடுது. அந்த மீட்டிங்லேயே பார்த்தா ஹீரோட பாட்டியை உட்காந்துட்டு இருக்காங்க, இந்த டிசைனிங் பற்றிலாம் கேட்டுட்டு கை தட்டிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த டிசைனிங் ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும். பாட்டி ஹீரோனை பார்த்து பரவாயில்லையம்மா நீ நல்ல ஒரு டிசைனராக இருக்கியே, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் பேர் எனக்கு கிடச்சா செம்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு எல்லாம் ஆட்டோகிராஃப்லாம் வாங்குற அளவுக்கு ஹீரோயின் வளர்ந்துட்டா. அப்போ பாட்டியை வந்து எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போகிறாங்க, நானும் வாங்க போகிறேன், என்கிட்ட பேப்பர் இல்லை, என்கிட்ட ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்குது, அந்த ஃபோட்டோவில் சைன் போட்டு வரியான்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பாட்டியும் பேருன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுக்க நம்ம ஹீரோயின் அந்த பார்த்தனே
கண்டுபிடிச்சிடுறாங்க. அட இது நம்ம பாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோனே எது தெரியாத மாதிரி பாட்டி உங்கள் பேரை ரொம்ப க்யூட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க அவன் நல்லா தான் இருக்கான், ஆனால் அவன் நான் சொல்கிற பொண்ணை கட்டிக்க மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது இந்த பாட்டிக்கு தெரியல. இப்போ முன்னாடி நிற்கிற ஒரு டிசைனராக, ஏன்னா ஹீரோயின் வந்து கொஞ்சம் லூஸான ட்ரெஸ் போட்டிருப்பா. அப்போ பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டே இருந்திருப்பாங்க, ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நின்னா கூட ஓகேன்னு இருப்பம்மா, ஆனால் அவன் யாருனே தெரியாத ஒரு ப்ரெக்னென்ட் உமன் கூட சுற்றிட்டு இருக்கானா, அதான் கொஞ்சம் கோவமாக இருக்குன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினா அந்த ப்ரெக்னென்ட் உமனே நான் தானோ என்னை பற்றி தான் சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கா. அங்கே கட் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த சூழ்கால அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பா, உண்மையாகவே வந்து இந்த சிசி சொன்னது உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கா. நம்ம ஹீரோனுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்க ட்ரை பண்ணியிருப்பால, என்னன்னு பார்த்தா 100% மேட்ச். அவள் தான் வந்து சூ ஃபேமிலியிலேருந்து தப்பிச்சு போன சூரூரான், அதாவது தப்பிச்சு போகல தொலைஞ்சு போன சூரூரான் அந்த பொண்ணு வாரிசு அவதான்றது தெரிஞ்சிருது. ஆனால் இவ வந்து இல்லை அவளை எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி அழிச்சாகணும், அவங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது அவள் தான் வந்து உண்மையான பொண்ணுட்டு, ஆனால் அவள் தான் உண்மையான பொண்ணு தெரிஞ்சுட்டா இவளுக்கு கிடைக்கிற மரியாதை கிடைக்காதுல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஹீரோயின் வந்து அசிஸ்டன்ட் கூட பேசிக்கிட்டு இந்த கார் பார்க்கிங்கில் தான் வந்துட்டு இருப்பா. அங்கேயும் சில டிசைனிங் ஒர்க்லாம் இருக்குமா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அங்கே போய் பார்த்துட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் ரெஸ்ட் ரூம் அதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை கூட்டிட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த அவங்க பாட்டியை முதல்ல பாருன்ற மாதிரி யார் பாட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோனை பேசி விட்டுட்டு வெளியே போயிடுவாரு. என்னன்னா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஹீரோனோட பாட்டி உடம்பு சரியில்லாமல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனை வந்து பாட்டியை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்கும்போது பாட்டி வந்து சொல்றாங்க, நானும் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன், உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் லூக்கு எதுனா சம்மந்தம் இருக்கா, ஏன்னா அவர் உன்னை நல்லா பார்த்துக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து உண்மையை சொல்லுன்னு கேட்கும்போது ஹீரோயின் எல்லாம் உண்மையை சொல்லிடுறா. ஆமாம் பாட்டி அப்படின்ற மாதிரி. பாட்டிக்கு தான் முதல்ல இந்த விஷயமே தெரியும். பாட்டி ஒரு பக்கம் அவன் நல்ல பையனாக இருக்காமா, அவன்கிட்ட நீ உண்மையை சொல்லிடலாம்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோ வந்து அதே ஹாஸ்பிட்டலில் அவங்களோட பாட்டி அட்மிட் இருப்பாங்களா, அவங்க புலம்புறாங்க, என் பேரன் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டானே, எந்த பொண்ணு கூடயும் சுற்றிட்டு இருக்கானே, அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி கத்திட்டே இருக்கும்போது ஹீரோவா என் பாட்டி இப்படி தொல்லை பண்ணுற அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. ஹீரோன்னு ஒரு பக்கம் வெளியே வரும்போது யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. பேசாம பாட்டி சொன்ன மாதிரி உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு நினைக்கிறா. இருந்தாலும் வேணாம். அன்னைக்கே வந்து ஆஃபீஸில் அதாவது ஃபேக்ட்ரி உள்ள இருக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோட ஆஃபீஸ் ரூமில் பார்த்துருப்பாள், சூன்ற பொண்ணு நீ தானோட ஃபியான்சின்னு சொல்லிட்டு எப்படி ஒட்டி ஒராசி இருப்பா. அதனால ஹீரோனுக்கு வந்து எதுக்கு அவரோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹீரோன் நடந்து போயிட்டே இருக்கும்போது எவனோ ஒருத்தன் ஹீரோயின் மூக்கில் காய்ச்சி வச்சு வாடின்ற மாதிரி இழுத்துட்டு போகிறான். யாருன்னு பார்த்தா ஹீரோயின் வயிற்றுக்கிட்ட அந்த சூ கால் வைக்க போகிறா. அவங்களோட பிளான் தான் போல இருக்கு. நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து கிடக்கிறா. சூவும் சூவோட அம்மா வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ஹீரோங்க கரெக்டாக வந்துடுறாரு. வந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உடனே இந்த சூ எட்டி உதச்சது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து யார் பேச்சை கேட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் சூ ஃபேமிலி சேர்ந்த பெரியவங்க தானே, இப்படி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மாவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இந்த ரிப்போர்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா, இந்த ரிப்போர்ட்டில் நல்லா போட்டிருக்கு உங்களோட பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டை எந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து எடுத்தேன்னு தெரியுமா, உங்களோட பொண்ணு சூவோட ஆஃபீஸ் ரூம்லேருந்து தான் எடுத்தேன். அவளுக்குமே இந்த விஷயம் தெரியும், இருந்தாலும் வந்து இவளை கொல்ல பார்த்துருக்கா, அதாவது யாரை கொல்ல பார்த்துருக்கான்னா நம்ம ஹீரோனை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம சொல்லி எல்லாத்தையும் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் தூக்கி போட அப்போ சூவோட அம்மா அதை எடுத்து பார்த்துட்டு ஆமாம் இதில் ஜியாங் என் பொண்ணு தான்ற மாதிரி 100% மேட்ச் ஆகி போட்டிருக்கே, அப்போ இது தெரிஞ்சும் சூ வந்து என்ன இப்படி பண்ண வச்சிருக்காளா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ உடனே சூவோட அம்மாவும் என் பொண்ணு ஜியாங்க அப்படின்னு மாதிரி நினச்சி பார்த்துட்டு வர நம்ம ஹீரோனா நீங்கள் என்னோட அம்மாவா, உண்மையான அம்மா நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அப்போ அவங்க அம்மா வந்து என் பொண்ணு நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு கிட்ட வர்றாங்களா. நம்ம ஹீரோன் கிட்ட சாரி கேட்டுட்டு நம்ம ஹீரோன் வந்து இப்படி ஒரு அம்மா எனக்கு தேவையே இல்லை, இப்போ பொண்ணும் தெரிஞ்சோடனே உறவு கொண்டாட வரீங்க, பொண்ணும் தெரியறதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரெக்னென்ட் உமன் தானே, என்னை அழிக்க பார்த்தீங்களே, நீங்களே ஒரு மனுஷியா, உங்களை மாதிரி எனக்கு அம்மாவே வேணான்னு சொல்லிட்டு ஹீரோவோ அவள் தான் வேணான்னு சொல்லிட்டாலே, இனிமேல் அவளை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்களையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோனை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. ஆனால் சூவோட அம்மா வந்து சூ கணத்துலேயே அறிஞ்சு விட்டுட்டு அவள் தான் என் பொண்ணுட்டு முன்னாடி தெரிஞ்சுமே நீ ஏண்டி லூவையும் அவரையும் வந்து சேர்த்து வச்சு எதுவும் எவனுக்கு அவள் மேலே கோவம் வர மாதிரி அவளை அழிக்க என் வாயிலே வர வச்சுட்டீல, நானே வந்து அவளை அழிக்கணுன்ற மாதிரி சொல்ல வச்சுட்டேலன்னு சொல்லிட்டு சூவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சூ வந்து அம்மா சாரிம்மா தெரியாமல் பண்ணிட்டேம்மா, அவள் தான் உங்களோட பொண்ணுன்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் என்ன உங்கள் பொண்ணு நினைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணிட்டா மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போது ஆனால் அந்த இடத்துல வந்து ஹீரோனோட அம்மா வந்து இல்லை இதுக்கு மேலே உன்னை வந்து ஏன்டா வளர்த்தோன்னு இருக்கு, இனிமேல் என் ஃபேமிலிக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போயிட்டு சும்மா இரு அப்போ தான் உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. இனிமேல் இவளுக்கு வந்து இந்த லக்ஸரியான லைஃப்லாம் கிடைக்காது, அவளை தான் இனிமேல் யாருமே இல்லை அவளுக்கு, அவளை தூக்கிட்டு போய் வெளியே போட்டு சொல்லிடுறாங்க. அவளை தான் இதுக்கு மேலே அவளால் வேற ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல, ரோட்டில் தான் சுற்றிட்டு இருக்கணும். ஒரு பக்கம் ஹீரோ வந்து ஹீரோனை வந்து பெட்டில் படுக்க வச்சிருப்பாரா. ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு வெளியே அங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோனை சரின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ ஒன்னே நல்லா ரெஸ்ட் எடு சரியான்ற மாதிரி ஹீரோயின் 4 கிஸ் பண்ணுறாரு. இவருக்கு ஹீரோயின் வயிற்றுல குழந்தை வந்து அவருதுன்னு தெரியாமலேயே ஹீரோயின் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. ஒரு பக்கம் ஹீரோ வந்து மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது ஹீரோட பாட்டி பக்கத்து ரூமில் தான் இந்த மாதிரி டிசைனர் பொண்ணு இருக்கான்ற மாதிரி ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியம்மா எனக்கு அப்போ தெரியாதுமா, சரி நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு பாட்டி நீங்கள் எப்படி இங்கே வந்து உட்காந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டியா ஏண்டா இங்கே பாரு இந்த பொண்ணு தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம்
பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எங்கள் முன்னாடி கூட்டு வந்து நின்னா நான் வந்து உன்னை அக்செப்ட் பண்ணியிருப்பேன். இவ எவ்வளோ டேலண்டடாக பொண்ணு, எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ பார்த்து திட்டுறாங்க, நீ எவ்வளோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நின்று நான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லும் போது ஹீரோ வந்து பாட்டி அந்த ப்ரெக்னென்ட்டான பொண்ணு இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும் போது பாட்டி ஒன்று ஹீரோன்னு பார்த்து என்னடா சொல்கிற, இந்த பொண்ணு பின்னாடி தான் இவ்வளோ நல்லா சுற்றிட்டு இருந்தியா, எனக்கு இந்த பொண்ணு அன்னைக்கு டிசைனிங் பப்ளிஷ் பண்ணும்போது அன்றைக்கி எனக்கு பிடிச்சி போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோனுக்கு வலி வந்துடுது. ஹீரோனு வந்து டெலிவரி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த செம்மையாக கத்திட்டு இருக்கா, ஏன்னா வயிற்றுல 3 பேபி இருக்குல்ல. அப்போ கத்திட்டே இருக்கும்போது அப்போ ஆப்ரேஷனும் முடிஞ்சிருது. டாக்டர் வெளியே வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு 3 குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் இருந்தாலும் நம்ம குழந்தை இல்லைன்னு தான் அவள் சொல்லிட்டாளே அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் வருத்தத்தோட தான் இருக்காரு. ஆனால் பாட்டி வந்து குழந்தைய பார்த்தோன்னே என்னடா இந்த குழந்தை நீ சின்ன வயசுலேருந்து அதே மாதிரி இருக்கு, உன் கையில் இருக்க மாதிரி மச்சமும் இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோ இந்த சந்தேகத்திலே அசிஸ்டண்ட்டை பார்த்து நீ வந்து இந்த குழந்தைக்கு எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லிடுறாரு. ஏன்னா இவர் தான் வந்து ஹீரோன் கூட ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணாருன்றது அவருக்கு தெரியும். ஆனால் ஹீரோன் போய் சொல்கிறான்றது இவர் கொஞ்சம் டவுட்டாக இருந்திருக்கும். இருந்தாலும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்காதுல. இப்போ டெஸ்ட் ரிசல்ட் வந்து நீங்கள் தான் பாஸ் இந்த குழந்தைக்கு அப்பான்ற மாதிரி அசிஸ்டண்ட்டும் சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். பாட்டிக்கா அப்போ உண்மையாகவே இந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு காரணம் நீ தானே லூ அப்படின்ற மாதிரி பாட்டிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். நம்ம ஹீரோக்கா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் இவ ஏன் என்கிட்ட அதை சொல்லலை அப்படின்ற மாதிரி இருந்தாலே ஹீரோக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. குழந்தை வந்து நம்மளது தான் தெரிஞ்சு பாட்டியும் குழந்தை பிறந்துச்சு, நம்ம ஃபேமிலி வந்துடுச்சு, இதுக்காக ஒரு பார்ட்டியை ஃபிக்ஸ் பண்ணுற 1 மாதத்துக்குள்ளே அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்கன்னு போக அப்போ ஹீரோவை ஹீரோனை தனியாக இருக்காங்களா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து ஏன் இந்த உண்மையை மறைச்ச அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்குறாரு. நம்ம ஹீரோனை வந்து சொல்கிறாரு இதுக்கு நீ பதில் சொல்லியாகணும்ட்டு. ஏன்னா ஹீரோ வந்து அவள் வயிற்றில் வளர்ற குழந்தை அவரது இல்லைன்னு தெரிஞ்சுமே நம்ம ஹீரோன் மேலே அவ்வளோ லவ் வச்சிருப்பாரு. ஹீரோன் ஒருத்தன் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு நினச்சி நீ ஏன் இந்த உண்மையை சொல்லலை, இன்னும் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன் அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை என் ஃபேமிலி ஒரு வேறு ஃபேமிலி, ரொம்ப வில்லேஜ்லேருந்து வந்தவன் நான். அது மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி, என்னால் உங்களுக்கு தொல்லை வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அப்படி பண்ணேன். நான் மட்டும் உங்கள் கூட இருந்தேன்னு என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருந்தா அவ்வளோதான் என் ஃபேமிலி உங்களுக்கு இன்னும் தொல்லை கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லும் போது ஹீரோ வந்து யார் உனக்கு தொல்லை கொடுத்தாலும் பரவாயில்ல, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உன்னை கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கே சந்தோஷமாயிடுது. ஓகேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஒரு மாதம் போயிடுது. குழந்தையெல்லாம் பாட்டி ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஃபங்க்ஷன் வர நடக்க போகுது. அப்போ ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோன் வந்து என்ன பார்ட்டிக்கு அதுக்குள்ளே போகாத டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பெட்டில் உட்கார வைக்க நம்ம இன்னும் இல்லை நம்ம போயாகணும்னு சொல்கிறாங்க. ஹீரோவா அதெல்லாம் போக விட மாட்டேன், கொஞ்ச நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் நீ போ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோன் கூட அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணி முடிச்சப்பறம் நம்ம ஹீரோன் கீழே இறங்கி வராளா. ஹீரோ ஸ்டார்டிங்கில் அவரோட ஆஃபீஸ் ரூமில் ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக லைட் ஆஃப் பண்ணி வச்சிருப்பார்ல, அதே மாதிரி இந்த பார்ட்டிலையும் லைட் ஆஃபில் இருக்குது. நம்ம ஹீரோனா என்னடா லைட்டில் ஆஃபில் இருக்குன்னு பார்க்கும்போது ஹீரோ மறுபடியும் லைட்டை போட்டுன்னு சொல்கிறாரா. நம்ம ஹீரோன்னு ஒரு ஸ்விட்சை போட்டு விட்டுட்டு பார்த்தா லைட்டெல்லாம் எரியுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஹீரோன் முன்னாடி வந்து முட்டியை போட்டுட்டு நான் உன்கிட்ட இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணுறேன், அதுவும் உண்மையாக என் மனசுலேருந்து பண்ணுறேன், உனக்காக நான் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது, உன்னை ரொம்பவே ட்ரூவாக லவ் பண்ணுறச்சியும் என்னை நீ அக்செப்ட் பண்ணிப்பியா, லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து ஹீரோன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண நம்ம ஹீரோனுக்குமே ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஹீரோ அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருப்பாரு. அதனால ஹீரோனுமே வந்து ஹீரோவை அக்செப்ட் பண்ணுறா. அப்போ உடனே வந்து ஹீரோவும் ஹீரோன் கையை பிடிச்சி ரிங்கெல்லாம் போட்டு விட்டுறாரு. எல்லாருமே வந்து கை தட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோனை அங்கேயே கிஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோ வந்து சந்தோஷத்தில் ஹீரோனை தூக்கி பிடிச்சி சுற்றிட்டு இருக்காரு. இதோட இந்த மூவி இங்கே முடியுது. இந்த மூவி ஒரு ஹாப்பியான எண்டிங் தான். இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் எந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.